வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பாதி சைஸில் கேரட்டை கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பு தேவையான அளவு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட் இது எல்லாமே அரைச்சி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எப்போவும் தோசை மாவு ரெடி பண்ணுற அளவுக்கு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு தயாராக இருக்குது. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து நல்லா விரித்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா கடலை மாவு வெந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம், விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.